அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சுட சுட கேக் இல்லாமல் கேக் மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். அடுக்கு ரொட்டி செய்ததுக்காக பெரிய சைஸ் வெங்காயம் 2 மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே பெரிய பச்சை கொச்சிக்காய் உண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட உப்பு போட்டு வேக வச்சு எடுத்த இறைச்சி துண்டுகளையும் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு தாவா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வேக வச்செடுத்த இறைச்சி எல்லாத்தையும் நல்லா பொரிய போட்டு எடுப்போம். பீஃப் துண்டுகள் ஓரளவு ஃப்ரை ஆகி வரும்போது கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்வோம். கட்டர் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். 10 நிமிஷம் அளவு எல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுக்கு ரொட்டிக்காக எங்களுக்கு பீஃபுக்கு பதிலாக சிக்கனும் சேர்த்துக்கொள்ளையிலும். வெங்காயம் எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அடுக்கு ரொட்டிக்கான கறி ரெடியாகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சுக்கொள்வோம். அடுத்ததாக அடுக்கு ரொட்டிக்கான மாவை ரெடி பண்ணி கொள்கிறதுக்காக நான் ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கிறேன். 3 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் எந்த கப்பால் அளந்து கொள்கிறோமோ அதே கப்பால் தான் தண்ணியும் அளந்து கொள்ள வேணும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவான ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். 3 கப் கோதுமை மாவு அளவுக்கு 3/2 கப் சாதாரண தண்ணி சேர்த்துக்கொள்வோம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அடுக்கு ரொட்டி செய்ததுக்காக நான் இன்றைக்கு சின்ன ரைஸ் குக்கர் சட்டி எடுத்துக்கிறேன். நாங்கள் ரொட்டி செய்ய போகிற தாவாவை விட கொஞ்சம் சின்ன சைஸாக நாங்கள் அடுக்கு ரொட்டியை அடுக்கி கொள்கிற சட்டி இருக்கணும். சட்டி இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாவால் ரொட்டியை செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். தாவை சூடானதும் கொஞ்சம் ஆயில் தடவி கொள்கிறேன். ஒரு குழி கரண்டி வச்சு தோசையை ஊற்றி கொள்கிறேன். நாங்கள் ரெடி பண்ணிக்கிற மாக்கலவை வளமையாக நாங்கள் பேன் கேக் செய்கிறத விட கொஞ்சம் திக்னஸ் கூடினதாகிக்கும். தோசையை விட கொஞ்சம் கனமாக தாவால் மாவை ஊற்றிக்கொள்வோம். கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால 2 பக்கமும் வேக வச்செடுக்க வேணும். நாங்கள் ஊற்றி எடுக்கிற ஷீட்ஸ் எல்லாம் ஒரே அளவானதாக இருக்கிற மாதிரி ஊற்றி எடுத்துக்கொண்டா நல்லா. அடுக்கு ரொட்டி செய்ததுக்காக எடுத்துக்கிற சட்டியில் நல்லா பட்டர் தடவி கொள்கிறேன். அப்போ தான் அடிப்பிடிக்காமலுக்கு அடுக்கு ரொட்டி செட் ஆகி வரும். நாங்கள் அலுமினியம் சட்டி ஒன்று ரெடி பண்ணி கொள்கிறேன்றாலும் கட்டாயம் பட்டர் தடவி கொள்ள வேணும். நான்ஸ்டிக் சட்டியாக இருந்தால் இதெல்லாம் அவசியம் இல்லை. சட்டியில் பட்டர் ஷீட் ஒன்றை போட்டு அதுக்கு மேலாலையும் கொஞ்சம் பட்டர் தடவி கொள்கிறேன். 3 கப் மாக்கலவையில் இருந்து எல்லாமாக 10 ஷீட் ஊற்றி எடுக்க முடிஞ்சது. ஒரே அளவான 10 ஷீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபில்லிங் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணின கறியை நான் 9 பங்குகளாக பிரிச்சுக்கிறேன். 10 ஷீட்டுக்கும் 9 பங்கு கறி தேவைப்படுது. 4 முட்டை எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கலந்து வச்சுக்கிற முட்டை கலவையில் ஒவ்வொரு ரொட்டியாக தாட்டி சட்டியில் அடுக்கி கொள்ளணும். ஒவ்வொரு ரொட்டிக்கும் இடையில் நாங்கள்
ரெடி பண்ணி வச்சுக்கிற கறியை ஃபில்லிங்காக வச்சுக்கொள்ளணும். ரொட்டிக்கு மேலால் ஃபில்லிங்கை நாங்கள் வைக்கும் போது நடுவில் மட்டும் ஃபில்லிங் வைக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். இதே மெத்தடில் நாங்கள் ஒவ்வொரு ரொட்டியாக அடுக்கி கொள்வோம். எல்லா ரொட்டியையும் அடுக்கி முடித்ததுக்கு பிறகு மிஞ்சிக்கிற முட்டை கலவை எல்லாத்தையும் சட்டியில் ஓரங்களுக்கு படுகிற மாதிரி ஊற்றிக்கொள்வோம். முட்டை கலவையெல்லாம் ஊற்றினதுக்கு பிறகு ரொட்டியோட ஓரங்கள் எல்லாம் முட்டையில் தாளு மாதிரி ஈக்கணும். அப்படி ரொட்டியோட ஓரங்கள் தாளல்லண்டா இன்னும் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி ரெடி பண்ணிக்கொள்ளணும். சட்டியை மூடி நாங்கள் வேக வச்செடுக்க போகிறோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். 15 நிமிஷத்துக்கு வேக வச்செடுப்போம். நாங்கள் இதையே அலுமினியம் சட்டியில் செய்கிறதா இருந்தால் கட்டாயம் ஒரு தாவா வச்சு அதுக்கு மேலே சட்டியை வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி அவசரமாக அடிப்பிடிக்க பார்க்கும். ரைஸ் குக்கரோட சட்டி நல்லா கனமாக இருக்கிறதுனால நான் அப்படி எதுவும் வைக்கல. வெந்ததுக்கு பிறகு ஒரு கத்தி வச்சு ஓரங்களை கட் பண்ணி கொள்வோம். வீடியோவில் காட்டுற மாதிரி ரொட்டியோட மேல் பக்கத்தை வேக வச்செடுக்கிறதுக்காக ஒரு தாவா வச்சு சட்டியை திருப்பி எடுத்துக்கொள்வோம். கத்தி வச்சு ஓரங்களை கட் பண்ணிக்கிறதுனால லேசாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். சட்டியோட அடிப்பாகத்துக்கு போட்டிருந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ரொட்டியோட மேல் பக்கத்தை வேக வச்செடுப்போம். தாவாலேயே 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வைப்போம். எங்களோட அடுக்கு ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகிக்குது. குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடுகள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையிலேயுமே இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு மிச்சம் விருப்பமான ரெசிபியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சுட சுட இந்த அடுக்கு ரொட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சுருந்தேன். இலக்கஞ்சோட இந்த ரெசிபி சூப்பராக இருந்தது. ஆரோக்கியமான இலைக்கஞ்சி ரெசிபி கூட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான இன்னும் ஒரு ரெசிபியோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.